வணக்கம் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னா, உங்களுக்கு நாளைக்கு ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டம் யூடியூப்ல கரண்ட் அஃபேர்ஸோட எல்லா தொகுப்பும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு தடவை நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ இம்பார்ட்டன்ஸ் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் சென்டம் ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 15 மினிட்ஸில் நீங்கள் நாலேஜை கெட் பண்ணிக்கலாம். ஒரு டெய்லி 15 மினிட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போகிறப்ப உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கும், மெமரியில் இருக்கும். நீங்கள் அந்த எக்ஸாம் டைத்தில் வரும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எலிமினேஷன் மெத்தடுக்கு. சரி வாங்க, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். ஜூலை 10 தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான விஷயங்கள் ஜூலை 10ஆம் தேதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் மோட்டார்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சென்னையில் தான் லொக்கேட்டட் ஆயிருக்கு. இவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னா, இந்த குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் மூலயமா 1990 லைசன்ஸ் ராஜ் ரிமூவ் பண்ணப்பட்டு வந்ததில் அந்த ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்தது யாருன்னா மன்மோகன் சிங் அவர்கள், நரசிம்மராவ் பீரியடில். ஸோ அந்த டைங்களில் 95-90 இவங்க உள்ளே வந்தாங்க. வந்து நிறைய இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் சைடில். இவங்க இந்த ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் வித் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி மெட்ராஸோட, அதுக்கப்புறம் கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதோட கொலாபரேஷன் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இண்டிஜினியஸ்லி ஒரு இது ஐஐடி மெட்ராஸோட சேட்டிலைட் கேம்பஸ் ஒன்று தையூர்ல என்ன பண்றாங்கன்னா பில்டு பண்றாங்க. அதுதான் ஓகேவா. இது டெவலப்டு ரீஃபியூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸை அவங்க ஜென்ரேட் பண்றதுக்கு தான் ஐஐடி மெட்ராஸுங்கிற அந்த ஒரு இன்ஸ்டியூட் எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னோவேட்டிவ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல டாப்ல இருப்பாங்க. ஸோ அவங்களோட டைப் வச்சு ஹூண்டாய் மோட்டார்ஸ் என்ன பண்றாங்க, ஹைட்ரஜன் ஃபியூல்ல அந்த வண்டி ஓடுற மாதிரி தயாரிக்க போறாங்க. எந்த இடம் அப்படின்னா தையூர். இதனால வேலைவாய்ப்புகள் நிறைய வரப்போகுது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. அதுவும் மட்டும் இல்லாம டெக்னாலஜி வைஸ் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். நமக்கு என்வரான்மெண்ட் வைஸ் இது எப்படி இருக்குன்னா, ஹைட்ரஜன் ஃபியூல்னால கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் கம்மியாகும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கண்ணோட்டத்திலலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த 360 டிகிரில யோசிச்சாதான் நம்ம ஒரு விஷயங்கள் மைண்டுக்குள்ள தங்கும். ஓகேங்களா. ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட், இது வந்து தென்கொரியாவோட ஒரு ஹுண்டாய் மோட்டார் நிறுவனம் ஐஐடி மெட்ராஸோட டைப் பண்ணி அவங்க ஹைட்ரஜன் ஃபியூல் ஓடுற வண்டியை தயாரிக்க போறாங்க. அவ்வளவுதான். எப்போ உள்ள வந்தாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கு பாருங்க. 1996 மே 6 இந்தியா லிமிடெட் மே 6 1996 ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட வாகன உற்பத்தி நிறுவனம் ஹுண்டாய் மோட்டார்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ். இது என்ன நேஷனல் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் நேவி இருக்கு இல்லைங்களா, அது எதோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL. ஓகேங்களா. இந்த நேஷனல் மாரிடைம் டொமைன் அவேர்னஸ் ப்ராஜெக்ட் இவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த நேஷனல் மாரிடைம் டொமைன் அவேர்னஸ் ப்ராஜெக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, டேட்டா ஷேரிங் யாருக்கும் அப்படின்னா, வேரியஸ் மேரிடைம் ஏஜென்சியோட ஸ்ட்ரென்தனிங் மேரிடைம் அண்ட் கோஸ்டல் செக்யூரிட்டி, அதாவது கடல்ல இருக்கிற பாதுகாப்பை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா இந்தியன் நேவி. யாரோட? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட. இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷனும் அதை அனலைஸ் பண்றதும் தான் இருக்கும். இதுதான் இன்டகிரேட்டட் அப்ரோச். அந்த நேஷனல் கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சென்டர், இது மூணுத்தையும் கம்பைன் பண்றதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் NC3I. என்னங்கிறது நேஷனல், C3ங்கிறது கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன், இதுல ஐங்கிறது இன்டெலிஜென்ஸ் சென்டர். ஓகேவா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாரிடைம் செக்யூரிட்டி ப்ராஜெக்ட் இதுதான். அந்த NMD நெட்வொர்க்கு எதோட இது பண்ணிருக்குன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா இந்த சாஃப்ட்வேரை எனேபிள், அதாவது உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது கலா சேத்து. இது என்ன அப்படின்னா, இந்த கலா சேத்துங்கிறது வேவெக்ஸ், அதாவது ஜென்ரேட் AI பேஸ்டு மல்டிலிங்குவல் கண்டென்ட். ஓகேங்களா. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா மல்டி லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி ஒரு கலா சேத்து அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் டெக்னாலஜியை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த கலா சேத்துங்கிறது ரியல் டைம் லாங்குவேஜ் டெக் ஃபார் பாரத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் இவங்க வெளியிட்டிருக்காங்க. டெக்னிக்கல் கைடன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா, AWS இன் ரிசைலன்ட் கிளவுட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜி சைட்ஸ் ஆர் அக்யூரேட் ஃபாரஸ்ட் ஃபார்காஸ்டிங், இதுக்கு எல்லாமே வந்து இந்த விஷயங்களை யூஸ் பண்றதுக்காக இந்த கலா சேத்து உருவாக்கி இருக்காங்க.
அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்ப்போம். இதுல என்ன இன்டர்நேஷனல் நியூஸ்னா, இப்போ ரியோ டி ஜெனீரோல 17வது பிரிக்ஸ் சமிட் நடந்துச்சு. இதுக்கு நம்ம மோடி அவர்கள் போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இந்த சமிட்ல என்ன அப்படின்னா 2025 பிரிக்ஸ் சமிட்ல ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சவுத் கோஆபரேஷன் ஃபார் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் கவர்னன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்ல 2 நாடுகள் சேர்ந்ததா சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுலையும் இது இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னன்னா பல்கேரியா 21st மெம்பர் டு அடாப்ட் யூரோப்பியன் கிரீன் லைட். யூரோப்பியன் கிரீன் லைட்னா யூரோப்பியன் யூனியன்ல யூரோவோட டாலரை யூஸ் பண்றதுக்காக யூரோப்பியன் யூனியனோட சேருவாங்க. அதுல இருந்து யூகே எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இவங்க பல்கேரியா இப்பதான் ஜாயின் பண்றாங்க 21வது நாடாக. ஓகேவா? இந்த பல்கேரியா பிகேம் த 21st மெம்பர் டு அடாப்ட் யூரோ காயினை டாலரை அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் மினிஸ்டர் ஃபைனல் கிரீன் லைட். ஓகேங்களா? இந்த இது எப்பன்னா பல்கேரியா அடாப்ட் யூரோ ஜனவரி 1, 2026 இருந்து இந்த சிங்கிள் கரன்சி அவங்க யூஸ் பண்ண போறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ். இது என்ன அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா நோவாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து தயாரிக்கிற கம்பெனி, மாத்திரைகள், சொல்யூஷன், டாபிக்கல் சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி மருந்து தயாரிக்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எதுல இருந்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மலேரியா மெடிசன் தயாரிக்கிறதுக்காக நியூ பார்ன் பேபிஸ்க்கும் யங் இன்ஃபேன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 5 வயசு உள்ளவங்களுக்கு யங் இன்ஃபேன்ட்ஸ், குழந்தைகளை தான் இன்ஃபேன்ட்ஸ் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த மலேரியா தொற்று இருக்காம ஃபர்ஸ்ட் மெடிசின் தயாரிக்கிறது யாருக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்குன்னா நோவாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு. இந்த மூவ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, ஸ்விஸ் மேடிக் கோயர்டன் பேபி ஃபர்ஸ்ட் மலேரியா ட்ரீட்மெண்ட் ஸ்பெசிஃபிகலி ஃபார் நியூ போன்ஸ் அண்ட் யங் இன்ஃபேன்ட்ஸுக்கு. இந்த செர்ரி ஃபிளேவர்டு டிஸ்பர்சபிள் டேப்லெட்டு இது எல்லாமே 4.5 kgல தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் எக்கனாமி நியூஸ். எக்கானமின்னாலே இது என்னடா அது இதை காமிச்சிட்டு எக்கானமி அப்படின்றாங்கன்னா, இது என்ன அப்படின்னா க்ரூஸ், நம்ம ட்ரெயின், ஃப்ளைட்டு, பஸ்ஸு அண்ட் கார்ஸ், இது மூலயமா நம்ம ஒரு வானூர்தி, தரைவலை பகுதி இதெல்லாம் இருக்கும். வாட்டர்வேஸ், அதாவது இன்லேண்ட் வாட்டர்வேஸை நம்ம க்ரூஸ் ஷிப் மூலயமா நம்ம டூரிசத்தை கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த இதை பேஸ் பண்ணி தான் இது. என்ன அப்படின்னா, ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் ஷிப் நிஸ்தார் அப்படிங்கிறவங்க இந்தியன் நேவி ஹஸ் ரிசீவ்டு ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டிசைன்டு பில்ட் டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ். ஓகேங்களா? டைவிங் சப்போர்ட் வெசல்ஸ் ஐஎன்எஸ் நிஸ்தார் ஃப்ரம் ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட், விசாகப்பட்டினம், அங்க இதை கொண்டு வர போறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்துருவோம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க என்னன்னா பாக்ஸிங், கஜகஸ்தான்ல பாக்ஸிங் நடக்குது, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் பாக்ஸிங். இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப்பை அஸ்தானால கஜகஸ்தான்ல நடக்குது. இதுல இந்தியா 11 மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அதுல 3 கோல்டு, 5 சில்வர், 3 பிரான்ஸ் சேர்ந்தது. இவங்களோட பினிஷிங் 3rd மெடல் டேலி இதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் இதுல யார் வந்திருக்காங்க அப்படின்னா, இது 2வதுன்னா ஃபர்ஸ்ட் கஜகஸ்தான் நாடு 16 மெடல் பெற்று அவங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்துருவோம். க்ரூஸ் பாரத் மிஷன் அந்த ஐஎன்எஸ் நிசரத்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இதுக்கும் கனெக்டட் இருக்கு, இதுக்கும் கனெக்டட் இருக்கு. இந்த க்ரூஸ் பாரத் மிஷன் அப்படின்னா இது ஒரு ப்ராஜெக்ட், இது ஒரு ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னா, க்ரூஸ் ஷிப் மூலயமா நம்மள்ட்ட மொத்தம் 71,000 கிலோமீட்டர் கிட்ட கோஸ்டல் லைன் நம்ம பெருசா வச்சிருக்கோம். பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன், அப்புறம் அரேபியன் சி. இந்த 3 கோஸ்டல் லைன்லயும் க்ரூஸ் ஷிப் மூலயமா நம்ம டூரிசத்தை உருவாக்கலாம். அதாவது இப்ப நம்ம கோஸ்டல் லைனை கவர் பண்ற மாதிரி குஜராத் இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, அதுலயே மும்பை வருது, கோவா வருது, கேரளா இருக்கு, கர்நாடகா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் மாநிலங்கள் அனைத்துமே நம்மளால இந்த க்ரூஸ் ஷிப் மூலியமா டிராவலிங்கை கவர் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, க்ரூஸ் ஷிப் பாரத் மிஷன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எய்ம் என்ன அப்படின்னா, டாப் க்ரூஸ் டூரிசம் நேஷன் நம்ம ஆகிறதுக்கு தான் இது மெயின். டாப் க்ரூஸ் டூரிசம் நேஷன் ஆகணும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் த சி க்ரூஸ் டிராபிக் டார்கெட் பை 2020க்குள்ள இதை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இதுல குஜராத் ஃபர்ஸ்ட் தங்களோட மாநிலத்தை அதுல இணைச்சிருக்கு. குஜராத் ஹேஸ் த ஆம்பிச்சியஸ் பிளான் ப்ரொபோசிங் மல்டிபிள் க்ரூஸ் சர்க்கியூட் அலாங் வித் வெஸ்டர்ன் கோஸ்டோட குஜராத் மாநிலம் சேர்ந்திருக்கு. இந்த சர்க்கியூட் ஆர் ஆங்கர்ட் அரௌண்ட் மேஜர் டெஸ்டினேஷன்ல என்னன்னா டையூல, வேராவல், போர்பந்தர், துவாரகா, ஜாம்நகர், ஒக்கா, அப்படி அப்புறம் சீன் பட்டாலா ஐலாண்ட்,
இது எல்லாத்துலயுமே வந்து ஆபரேஷனல் கோகா ஹசாரியா ரோ பாக்ஸ் ரூட் இது மூலயமா க்ரூஸ் ஷிப் அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே தான் இதுல தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ் இல்ல, ஸோ அதனால ஸ்கீம்ஸ் பார்த்துடலாம். மாதந்தோறும் அறிஞர்கள் அவையம், இது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதை இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க. எதுனால அப்படின்னா இது எப்ப தொடங்குனாங்க அப்படின்னா 29 மே 2025. இந்த தமிழ் மொழியில பல்வேறு துறைகள்ல கருத்து கேட்கும் நிகழ்ச்சி இது. ஓகேங்களா, தமிழ் மொழியிலேயே நம்ம கருத்து கேட்கணும். இப்பெல்லாம் ஒரு மீட்டிங் வச்சா இங்கிலீஷ்ல பேசுறோம், மத்த லாங்குவேஜ்ல பேசுறோம். தமிழ் மொழியிலேயே அனைத்து துறையும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர்ஸ், சயின்ஸ், அதாவது விண்வெளி துறை சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்டது, பிசினஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே தமிழ்ல ஒரு கலந்துரையாடல் இருக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஸ்கீம்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. மாதந்தோறும் அறிஞர்கள் அவையம், அந்த ஒவ்வொரு துறையிலுமே பிரசித்தி பெற்ற நல்ல அனுபவம் பெற்ற அறிஞர்கள் தமிழ்ல உரையாடணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுவரை நிகழ்ந்தவை குறித்தும் இனி நிகழ வேண்டியவை குறித்தும் துறை சார்ந்த அறிஞர்களின் கருத்து கேட்கும் நிகழ்ச்சி தான் இது. ஓகே, இந்த திட்டங்களாக நிறைவேற்றப்படும். நடத்தும் அமைப்பு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னையில. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தலைவர் இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அனைத்துமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருக்கேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 15 மினிட்ஸ் தான் நம்மளோட கிளாஸ் இருக்கும். அதை பாருங்க. பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன், எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்டா எக்ஸாம் அப்ப ரிவிஷன் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சென்டம் ஆப்பை. நாளைக்கு உங்களுக்கு நல்ல கரண்ட் அஃபேர்ஸோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Centum App. You dare to dream, we care to accomplish.